சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என்னாமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். இந்த உலகத்தில் நம்முடைய எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும், எத்தனை பேராக இருந்தாலும், நமது சொந்த அறிவையோ வாக்குவாதத்தையோ மற்ற எந்த பலத்தையோ அவர்களை எதிர்த்து நாம் போராடக்கூடாது. பலர் தங்களின் வாக்குவாதத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் நம்மை தோற்கடிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நம் வார்த்தைகளை பல வழிகளில் திரித்து பேசலாம். நமது வாதங்களாலும் ஞானத்தாலும் இவற்றையெல்லாம் கடந்து நாம் யார் என்பதை நிரூபிக்க முடியாது. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நம்முடைய வாழ்வில் எதிரிகளின் முறுமுறுப்பு, வெறுப்பு, பொறாமை மற்றும் கிளர்ச்சி இவையில் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். நாம் மறுபடியும் பிறந்தபோது அல்லது ஞானஸ்தானத்திற்கு நாம் கீழ்ப்படிந்ததால் நமக்கு எதிராக நிறைய முணுமுணுப்புகள் இருந்து இருக்கலாம். இதை நாம் முன்பே அறிவோம். வேதத்தை பின்பற்றுவதற்கான நமது ஆசை மற்றும் உலகத்தை பின்பற்ற மறுக்கும் நமது உறுதியின் காரணமாகவும் பொன் ஆபரணங்கள், நகைகள் அல்லது பிற பொருட்களை அணிய மறுப்பது அல்லது புறஜாதிகளின் பழக்க வழக்கங்களில் பங்கேற்ப மறுப்பதால் நிச்சயமாக நமக்கு எதிராக முறுமுறுப்புகள் இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் எதிர்த்து நாம் வாக்குவாதங்களில் போராடக்கூடாது. நாம் விசுவாசத்தால் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓ ஆண்டவரே, என்னை ஆரோனின் கோலை போல் ஆக்கும். ஆண்டவரே, நான் மலர்ந்து கனி கொடுக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் ஜெபத்தில் தினமும் சொல்ல வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்களில் தேவன் தாமே தம்முடைய அடியானுக்கு வாதுமை மரத்தின் கிளை என்ற கோலின் பொருளை கொடுத்தார். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் தேவ வார்த்தையை விசுவாசத்தால் பெறுபவர்கள் அந்த வார்த்தை அல்லது செய்தியின் பொருளை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தாலும் அந்த வார்த்தையில் ஒரு நாள் ஏற்ற பலனை காண்பார்கள். தேவன் இதை செய்வார் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் நித்தியமானவை. பூமியில் உள்ள எந்த வல்லமையும் தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33வது வசனம், மேலும் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனம். தேவன் சொல்வதெல்லாம் நிறைவேறும். அது நிறைவேற்றப்படும். நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை விசுவாசித்தால் ஒரு நாள் அதே வார்த்தைகள் உண்மையில் நிறைவேறும். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். தேவனே, உமது வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். உமது வார்த்தையை சரியாக நிறைவேற்றும். என் சுகம், என் பலன், என் ஞானம் இவைகளுக்கு தேவ வார்த்தையிலிருந்து எனக்கு வாக்குத்தத்தங்களை தாரும் என்று கேளுங்கள். தேவன் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். சில வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனாலும் இன்னும் நீர் இவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேளுங்கள்.